ஹாய் மை ஃபேமிலிஸ், இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தம்பிக்கு சர்லாக் ரெடி பண்ண போகிறோம். அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் வந்து மொத்தம் 9 பொருள் போட்டிருக்கு. என்னென்ன பொருள்னா, அரிசி, பாதாம் பருப்பு, முந்திரி, பச்சைப்பயிறு, அப்புறம் வந்து தோலோடு இருக்கிற பச்சைப்பயிறு, கொள்ளு, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, அப்புறம் உளுந்து எல்லாம் தான் போட்டிருக்கேன். இது 3 டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கழுவி வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சிடலாம். 5 ஹவர்ஸ் ஊறினா போதும். நான் நைட்டே ஊற வச்சுட்டேன். காலையில் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கிட்டேன். வெயிலில் காய வைக்க முடியலனா ஃபேன் காற்றுல ஆற வச்சுக்கலாம். அவ்வளோதான், நல்லா காய வச்சு எடுத்தாச்சு. எப்படி காஞ்சிருக்குன்னு பாருங்கள். கையில் ஈரம் ஒட்டாது இருந்தால் சரி. எனக்கு இதெல்லாம் தெரியாது, யூடியூப்பில் பார்த்து தான் செஞ்சேன். ஓகே, இது நல்லா தான் சாப்பிட்றான். கடையில் சர்லாக் வாங்கினா கூட சாப்பிட்றதில்ல, இது நல்லா சாப்பிட்டான். அப்படியே உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் தான் இந்த வீடியோ எடுத்தேன். அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஸ்பைனாக நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். எனக்கு 2 இயர்ஸ் ஆக போது. சாதமே ஒழுங்காக சாப்பிட்றதில்ல. இட்லி, தோசை இந்த மாதிரிலாம் சாப்பிட்டுக்கிறான். சரி, காலையில் ஒரு வேளை மட்டும் இதை செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு தான் யூடியூப் பார்த்து இதை செஞ்சேன். ஓகே, இப்போ பாருங்கள், சர்லாக் ரெடி. நல்லா மிக்ஸியில் போட்டு அரைச்சாச்சு. அரைச்சதை கண்ணாடி பவுலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். வேணுன்ற போது யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சர்லாக் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. அடுத்தது வந்து சர்லாக் எப்படி காய்ச்சறதுன்னுட்டு பார்க்கலாம். லாஸ்ட்டில் போடுறேன். எப்பயும் போல் இந்த மண்ணாயில் டீன் ஸ்கூலெல்லாம் காய்ச்சுற மாதிரி தான். அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.